Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa. புதிய இந்தியாவின் ஃபேவரட் பெவரேஜ் Campa is back, Chica. கரெக்டா சொன்ன மச்சான். கேம்பா புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க் நம்ம கேம்பா மச்சான். ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். சம்மர் ட்ரிங்க் கேம்பா ஆரஞ்சு, கேம்பா கோலா, கேம்பா லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yup, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா கேம்பானா அடிச்சு தள்ளுங்க. பாத்தீங்களா பின்னால இன்னைக்கு போட்டு டெல்லிய போட்டு கிழிச்சு கொடுத்துட்டான். டெல்லியில அணி இன்னும் ஒன் டீம் கேட்கறான். அணி திடீர்னு உங்களுக்கு சான்ஸ் இருக்கா? இப்படி எங்கேருந்து வராங்க அவுட் சைடர்ஸ்? அப்புறம் டியர்ஸ் ஹோலி சனா சாப்பிடுங்க. ஹெட் டு டோ டோட்டல் பாடி வெல்னஸ். Yeah, Chica. In fact, Chica, I want to start with this comment section. நீங்க சொல்லும் போது செம்ம கலாய்ச்சிருந்தாங்க. இப்போ சீரியஸா கன்சிடர் பண்ணுங்க கேகேஆர். ஏன்னா அந்த bowling attack is really potent. Those three spinners, especially in the second half, நீங்க பாக்குறீங்க Chica, இப்போ wickets are starting to turn. கொஞ்சம் லைட்டா grip எடுக்க ஆரம்பிக்குது எல்லா வின்யூலையும். So the spinners are coming into the play for the IPL. But let's start the show with LSG and RCB, Chica. You know, we didn't do the show yesterday. It got really late in the night. So, big prediction, Chica. In fact, I saw your pre-match prediction. At the show, you said, Illada RCB danda. But I don't know why you changed it in your pre-match in Star Sports. But both of us got it right in the end. I said LSG will upset RCB. We got a lot of flack for it. A lot of people saying, Chica, Nani, you guys are only biased. But that was a great prediction, right? அனி நான் சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன். நான் தான் டாஸை பார்த்து தான் பண்ணுவேன். டாஸ்ல எவனா கொஞ்சம் ஜப்பரா பேசுறான். அந்த டீம்ல கோலியா இருக்கு. அவன் டாஸ் என்ன பண்ணான்? ரஜத் பண்ணிட்டார். வந்து டாஸ் வின் பண்ணிட்டு we will get them all out and we'll score the runs அப்படின்னா முடியாது. அது என்னைக்குமே ஆனவன். நான் இது வந்து 5 டிஸ்டன்ஸ் பார்த்தேன் டாஸ்ல. நான் டாஸ் பார்த்து தான் சொன்னேன் நான். And I said in the beginning itself, ஏன்னா அனி LSG has got everything to nothing to lose. And RCB, still I'm telling you, without salt, they are gone. Let me be very honest with you. Without salt, they are nothing. So, அவங்க மாத்தியா ஆகணும். RCB potential line of மாத்தியா ஆகணும். வெங்கடேஷ் ஐயர் ஓபன் பண்ண வைக்கணும். அவன் பேர் இவனை டஃபி போலிங் ஓபன் பண்ண வைக்கணும். ஷெப்பர்ட்லாம் நீ போலிங்லாம் நம்பினா, ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் நீ போலிங் நம்பினா வச்சுக்கோ, மேட்ச் கோயிங் தான் ஆகும். ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 6 அடிப்பாங்க, 4 6 அடிப்பாங்க. நேதி போட்டு அமுக்கிட்டாங்க போட்டு அவனை. Chica, but you have to give credit to Mitchell Marsh, Chica. ஏன்னா இன்னிங்ஸ் Chica ஒரு சைடுல வந்து ஒரு பிளே பிரேக் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களே பேட்டிங் ஆடினு இருக்கீங்க மழை பெய்யும் போது. டு ஜஸ்ட் நாட் ஓன்லி ஒரு ஆங்கர் மாதிரி இல்ல Chica. அந்த சைடு வந்து அந்த அஸ்வின் குல்கர்னி வந்து சாப்பிடுன்னு சாப்பிடுறான். அவனை ஓபன் பண்ண வச்சுட்டு he was totally out of it. அவனுக்கு வந்து he didn't look like he was belonging there. Ani, it was a plan. It was a plan by the LSG. நீ ஒரு எண்டு நின்னுக்கோ, ரன் அடிக்காத பரவாயில்ல. They didn't call him back. நீ மறக்காத ஃபர்ஸ்ட் 10 overs தேவரா 10 runs over. நீ எடுத்து ப்ரொடியூசர் போட்டா தெரியும். Because Marsh was striking the ball brilliantly. நீ பாரு ஃபர்ஸ்ட் 10 overs 98 for 1. அப்பதான் அவுட் ஆன அந்த பையன். 9 overs 95 for no loss. So 10 runs over போயிட்டு இருக்காங்க. Marsh அடிக்கிறது 18 viewers. எல்லாம் ஸ்ட்ரைட் அடிச்சான். Long on, straight. Wide off shots மட்டும் covers பண்ண எல்லாம் straight. பாருங்க viewers. இதுதான் ஒரு ரொம்ப very few shots back of the gate. Anything very short ஆ போட்டனா pull பண்ணா 6. So டோட்டலா பண்ண 9 sixes. And also கொஞ்சம் குட் லைக்ல பண்ணி அங்க 6 செக்ஷன் தான். அதுவும் ஒரு ஷாட் பூவி அங்க அடிச்சான் போட்டேன் யாரும். So பாத்தீங்கன்னா viewers, ஸ்ட்ரைட் ஆஸ்திரேலியன் டைப் அது என்ன சொல்றது ஆன் த ரைஸ் பேட்டிங் வாங்க தெரியுமா? இது பேர் ஆன் த ரைஸ் அப்படின்னா குட் லெங்க் கிடையாது, ஓவர் பிச்சிங் கிடையாது. குட் லெங்க் ஓவர் பிச்சிங் நடுவில் அந்த டெலிவரி அது அப்படியே டக்குன்னு தூக்கி விடலாம். அந்த ஷாட்ஸ் ஆடின அந்த எக்ஸ்டர்னல் விக்கெட் ஃபார் பேட்டிங் இவனுக்கு மிச்சல் மார்ஷுக்கு இவன் கரெக்டா போனான். என்ன பண்ணான்? ஃபர்ஸ்ட் ஜாஸ் ஹேஸ்லர் 2 அடி அடிச்சான் போட்டானி.
ஜாஸ் அடிச்ச இல்ல உடனே சீக்கா பட் எனக்குல நீங்க சொல்றீங்க இட் வாஸ் a plan ன்னு அர்ஷன் குல்கர்னி playing that side it was a plan ஆமா, it ன்னு was a நீங்க plan. சொன்ன மாதிரி It was a plan. 100% when you look at ப்ரொடியூசர் நான் சொல்லிடுறேன் அந்த ஸ்கோர் கார்டு மட்டும் போடுங்களேன் 1 செகண்ட் சீக்கா இந்த ஸ்கோர் கார்டு போட்டீங்கன்னா I will tell you why it ஸ்கோர் was கார்டுல ஃபுல் ஸ்கோர் கார்டு ஃபுல் Chika, you can't play 24 balls and get 17 runs and say that's a plan in Ani. T20 cricket, Chika. அனி இஸ் a plan. சொல்றது பிளான் தான். ஏன்னா ஏடன் மார்க்கற பேர இதெல்லாம் பேண்டா பேட்டிங் அடியில Chika, எண்ட்ல மேட்ச் தோத்துந்தாங்கனா லாஸ்ட் வரைக்கும் போச்சு லாஸ்ட் ஓவர் 20 to win மேட்ச் தோத்துந்தாங்கனா it would have been because of that particular innings. இல்ல நீ நான் கமெண்ட்ரியிலே பால் டு பால் sorry it is a plan. The plan is worked for them. They wanted 200 to It worked for them. It worked for them in the Let end. me tell you one. Ani, you have to understand, Ani, 218 was a very good score. Target was a very good score in that wicket. Let's be very honest with you. Chika, அதுல நான் வந்து ஆர்கியூ பண்ணல Chika. அது ஏனா வந்து அனி அவங்க என்ன பண்ணாங்க விக்கெட் லூஸ் பண்ணானால நிக்கலஸ் புரன் அப்பா ஆடி ரெண்டாவது மேட்ச் 3ல வரான். என்னோ தெரியல அவன் போன வருஷம் 500 ரன் அடிச்சிருக்கான். எனக்கு என்ன புரியலனா இப்போ கரெக்ட்டா நிக்கலஸ் பூரன் நம்பர் 3 அனுப்புறாங்க. ஏன் யோ இப்பதான் ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதான் ஏடன் மார்க்கரம் ஓபன் பண்ண வச்சுட்டு ஜாஸ் இங்கிலீஷ் நம்பர் 5 ஆடுவீங்க. அவன் மிடில் ஆர்டர் பேட்டர். ஏன் Chika குழப்பிக்கிறாங்க? இல்ல குழப்பிக்கல. he was not fit னாங்க நேத்து ஜாஸ் இங்கிலீஷ். they said he's not fit. he is not fit னாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க ஜாஸ் இங்கிலீஷ் எதிர் மெய்டன் மார்க்கர் ஜாஸ் இங்கிலீஷ் ஓபன் பண்ண அடுத்த மேட்ச் ஏடன் மார்க்கர் see ரிஷப் பந்த் நேத்துக்கு தான் ஆனா ஃபர்ஸ்ட் டா செம்ம கிரெடிட் கொடுக்கணும்டா இவனுக்கு மிச்சல் மார்ஷுக்கு சிங்கிள் ஹேண்டடா அந்த மேட்ச் எல்லாரும் கூட அடிச்சான். அவங்க பாரு ப்ரொடியூசர் பாரு புவனேஷ் குமார் தவிர்த்து எல்லாரையும் போட்டு அடிச்சான் பாரு. குருணால் பாண்டியா ஓகே டீசன்ட் பண்ணா. ராசிக் தார் 453, சுயேஷ் சர்மா 221, ரமாரியோ ஷெபர்ட் சொல்லவே வேணாம். வாரி வள்ளல் 1 for 60, ஜார்ஜ் ஹேசல்வுட் 4 overs 29. அவன் மிச்சல் மார்ஷ் வந்து டுக் ஓவர். அவன் ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணதே அவன் ஹேசல்வுட் தான். ஓவர் மிட் ஆஃப் அந்த 2 6 அடிச்சா அங்கேயே சரி பெரிய தலைய டார்கெட் பண்ணலாம். அப்கோர்ஸ் பூவியை அடிக்க முடியல நியூ பால்ல. லெட்ஸ் ஃபர்கெட் அபௌட் பேட்டிங் கார்டு காமிச்சனா நிக்கலஸ் புரன் பிளேட் இன்டெலிஜென்ட்லி அந்த ஒரு விக்கெட் போனவரா. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாக் யார்ட்டேனா ரிஷப் இதாண்டா உன் பொசிஷன் ஃபினிஷர் ரோல் தானே உன் பொசிஷன். கடைசியில வந்தா நீ பார்த்தனா 6 எல்லாம் அடிக்கவே இல்லை. ஃபோர்ஸ் போட்டு பாரு என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட். ஒரே ஓவர் அடிச்சு முடிச்சான் லாஸ்ட் ஓவர் 320 ஸ்ட்ரைக் ரேட். அங்கதான் ஸ்கோர் ஃப்ரம் 195 to 218 so much. Otherwise the target would have been around 200 only. From 200 to 218 target கொண்டு போனது thanks to ரிஷப் பந்த். This is where the batting order is. ஏன்னா இதுக்கு அப்புறம் காமிச்சேன்னா எல்லாம் பொட்டலம் பேட்டிங் அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. அதனால இதுக்கு அப்புறம் இது மேடு ஃபுல் ஃபோர்த் கார்டு காமிக்க முடியல ப்ரொடியூசரால காமிச்சதுக்கோ எல்லாம் பேந்தா பேட்டிங் புதுசா இவங்களாம் இருக்கான். அவங்களாம் ஆடின மேட்ச் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா in the end of the day all the matches they have been caving in because of batting. So thank goodness yesterday குல்கர்னின்றவன் தடவினானோ கிடவினானோ இல்லையோ நீ நின்னுக்கு ஒரு சைடு விக்கெட் கொடுக்காம இரு. அதுக்கப்புறம் வந்தான் பூரன்னு அது Ani, I'm telling you, it was strategy. It worked well for them yesterday. Chika, I understand the strategy, Chika. I understand what you're saying in terms of strategy. But in T20 cricket, that strategy has to be at 110 or 120 strike rate, not at a 75 strike rate and 65 strike rate. They just didn't want to lose a wicket. That doesn't. அதுக்கு என்ன டெஸ்ட் கிரிக்கெட் ஆட முடியாது Chika. இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு டெல்லி அதுதான் பண்ணாங்க. விக்கெட் விடக்கூடாது. 5 விக்கெட் விட்டோம் 20 ரன்னுக்குன்னு. 62 without loss, 82 for 5. They just அப்படியே ஸ்டக். அக்சர் பட்டேல் நெக்ஸ்ட் டெல்லி விட்டுறா. டெல்லி ஒரு பூந்தி டீம் இன்மே. டெல்லி பத்தி பேசவே செம்ம ஆடினாங்க. நிஷாந்த் இவங்க 2 பேரும் அடிச்சா நிஷாந்த் அடிச்சா உண்டு. But let's not go away from that. Let's come to RCB 3 in a row, losing 3 in a row. Holes they have to fill. எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு பாத்துடலாம். Number 1, their opening. Jacob Bethel is not doing what Phil Salt is doing. They really need to change. அவங்க யார் மாத்த போறாங்க, யார் அந்த ரோல் எடுத்துக்க போறாங்க, because it is a tough role to fill. Virat Kohli getting out for 0 for the first time in IPL and the first ball. அது பத்தி டெஃபினட்டா பேசுவோம். பிரின்ஸ் யாதவ் ஏன்னா LSG ஓட bowling was on fire நியூ பால்ல. அது பத்தி நம்ம டெஃபினட்டா டச் அப் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் வித் RCB Chika, ரொமாரியோ ஷெப்பர்ட் கனண்ட்ரம். என்ன பண்ண போறாங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் வச்சுட்டு? பேட்டிங்கும் அவனுக்கு ஒழுங்கா அடி வாய்ப்பு கிடைக்கல அவனுக்கு. லெட்ஸ் ஆல்சோ பி ஆனஸ்ட், இஸ் பீன் ரஸ்டி. அவனுக்கு பேட்டிங்கே கிடைக்கல. இல்ல இவ்வளவு மேட்சஸ் எல்லா மேட்சும் நம்பர் 8 நம்பர் 9 நம்பிச்சுன்னு இருக்காங்க. அவன் ரோலே அதான். நீ 6-10 பால் அடிக்கணும். நான் இது மட்டும் சொல்லிடுறேன் Chika. அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா
சீக்கா 1 செகண்ட் சீக்கா, நீங்க கைய ஆட்ட பாயிண்ட் லிசன் பண்ணுங்க சீக்கா. ஜிதேஷ் சர்மா அவ்வளவு முன்னாடி அமிச்சுன்னு இருக்காங்க. அதுக்குள்ள நீங்க இப்படி 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 எல்லாத்துக்குமே இப்படி இப்படி இப்படின்னு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஜிதேஷ் சர்மா வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. அவனுக்கு பதிலையாவது ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி அமிச்சிருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜிதேஷ் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம், ரொமாரியோ ஷெப்பர்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவங்க லோவர் ஆர்டர் சடன்லி டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் டிம் டேவிட். நேத்திக்கு குருணல் பாண்டியா ஆடினது கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ். பட் என்னன்னா, தேர் பேட்டிங், ஈவன் தேர் bowling, if you look at it, even their bowling, when you look at it, they have only 4 good bowlers. The last 2 bowlers, Razik Dar Salam and Romario Shepherd, big question mark தான். போக போக பொல தான் வாங்க போறாங்க. ஏன்னா அவங்களை இப்போ சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் எனிவே பொல வாங்குறாரு. பட் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சுன்னு they still have to find 2 wins. They can do it. Ani, let me be very honest. It's going to be a very interesting thing. We'll come to the winning part of it after we close the Delhi match. அப்பதான் நம்ம இந்த permutation combination பேசலாம். Delhi match review முடிச்சிட்டு. But I tell you one thing, Ani, honestly speaking, of what a delivery to Virat Kohli. Hats off to this Prince Yadav. இந்த பையன் இந்த வருஷம் என்ன மாதிரி போன நம்ம மாதிரி அது பாட்டுக்கும் பேட்டுக்கும் கேப் நடுவுல ஜஸ்ட் ஒரு 2 கொஞ்சம் டிம்மாது டிங்கன்னு எடுத்துட்டு போகுது. I think it's one of the best deliveries I've seen in cricket. Not only in one day cricket or IPL cricket, one of the best deliveries in cricket. It's a fantastic sign, and this boy Prince Yadav has been going consistently well for them. அவன் 1 second spell அந்த டம்மி ஓப்பனிங் ஓவர்ல போனா பாத்தியா, எப்ப வேணா கச்சாக்கு அவுட் ஆற மாதிரி இருந்தான். யாரு இவன் வித்தல் கட்சிபால் கச்சாக்குன்னு போயிட்டு அவுட் ஆனான் தேர்ட் மேன்ல. இதெல்லாம் கச்சுக்கு அங்க அவுட் ஆயிருக்கும், இதெல்லாம் கச்சாக்குன்னு தேர்ட் மேன் அவுட் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. ஷமி அங்க எப்படி சிங்கு சக்கு உருணும் அங்க சைட்ல. பிரின்ஸ் யாதவ் இன்னும் சைட்ல பிரில்லியண்டா போலிங் போட்டிருக்கான். அவங்களுக்கு நேத்தின்னு பார்த்து மோசின் கான் ஆடல. their best bowler, without their best bowler they were able to dominate over RCB. okay, number 1, அதான் most important thing. மயாங்க் யாதவ் லுக்ஸ் வெரி ரஸ்டி. பாவம், அந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு. திக்வேஷ் ராடி தில்லி கடைசி ஓவர் போனான். சர்ப்ரைசிங்லி தி பெஸ்ட் ஷபாஸ் அஹமத் அந்த ரஜத் படிடா ஒரு அடி அடிச்சுதான் பாத்தியா, நடுவில் பயந்துட்டான். நான் இந்த மாதிரி அடிப்பான் அவன் டெடிலாடா பேய அடிச்சுதான் போட்டு இப்போ ரஜத் படிடா. ஆனா சீக்கா ஒரு செக் வச்சாங்க சீக்கா, பாத்தீங்கன்னா இனிஷியலா வச்சாங்க, சும்மா மாறலே ரஜத் பாட்டிதா இருக்கு. அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கலுக்கோ 2-3 நாள் ஜெகதேட்டாயினா. ஆமா, he took a little bit of time to settle down, but once he got in, அதுக்கப்புறம் அவனோட 6 hitting progress பார்த்தோம். ஸ்பின்னர்ஸ் போட்டு கைட்டி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மீடியம் பேஸ் அடிக்க ஆரம்பிச்சான். அவன் ஸ்பின்னர்ஸ் போட்டு கைட்டிட்டான். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீ சொன்ன மாதிரி ஜிதேஷ் சர்மா கோயிங் அப் தி ஆர்டர் இருந்தா அந்த லாஜிக்கே புரியல. ஏதோ ஒரு எல்எல்சிக்கே வின் பண்ணானா அது பண்ணா. இந்த பையன் ஜிதேஷ் சர்மா வாஸ் ஆக்சுவலி குட் பிளேயர். அவனை ஏதோ குழப்பி விட்டு என்ன இருக்குன்னு தெரியல. கடைசி 10 innings ஒரு பொடலங்காவும் பண்ணல ஜிதேஷ் சர்மா கோயிந்தாங்க. And I'm telling you today, Ani, they're batting sudden. And Romario Shepherd, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அடிச்சாடான்னு தெரியல. நேற்றுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் போட்டு கிளீனா போட்டான். அவங்க பேட்டிங் பாரு. நேற்றுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து 23 or 15 balls, 1 இல்ல 2-3 6 அடிக்கு தான் அவனை எடுத்திருக்காங்க. அவனை அதை அவனால அடிக்க முடியல. டிம் டேவிட் played a blinder of knock. I agree, give it to him. But தேவ்தத் படிக்கல், yes, ஒரு மாதிரி செக் வச்சுட்டாங்க. நேற்றுக்கு நல்லா ஆடிந்தான், பட் ஒரு மாதிரி செக் வச்சுட்டாங்க தேவ்தத் படிக்கல். பட் சர்ப்ரைசிங் என்னன்னா, அந்த ஷபாஸ் அஹமத் கொண்டு வந்து 2 விக்கெட் எடுத்துறான் பாரு நேற்றுக்கு. I thought he bowled very intelligently actually, ஷபாஸ் அஹமத். சூப்பரா பண்ணாங்க. ஆக்சுவலி நான் நேற்றுக்கு ரிஷப் பண்ட் நல்லா கேப்டன்சி பண்ணார். அந்த 19 overs நல்லா மேனேஜ் பண்ணாரு. இன்ஃபேக்ட் இது நான் லாஸ்ட் ஓவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷபாஸ் கையில பால் கொடுக்கும் போதுல ஐயோ தப்பு பண்றான், லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னர் போடக்கூடாது. இதே மாதிரிதான் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, அசுதோஷ் சர்மா லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஷபாஸ் அஹமட் வந்து பொலந்து லாஸ்ட் ஓவர் வின் பண்ணி கொடுத்துருவான். திருப்பி அதே தப்பு பண்ண போறானான்னு யோசிச்சேன். குட் திங் he gave it to a wrist spinner. ஏன்னா wrist spinnerல வந்து wrist spinner-ஆ இது wrist spinner 4 6 அடிச்சான் ரிங்கு சிங் இவங்களோட. நீ வேற கடைசி ஓவர்ல யா சிக்கா. பட் ஆடுற பேட்டர்ஸ் நீங்க பாக்கணும்ல, குருணல் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். அது ரிங்கு சிங் கிடையாது, அது குருணல் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். சோ அந்த திக்வேஷ் ரத்தீஷ் செம இன்டெலிஜென்ட்டா போட்டான் ஜிகா. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அடிச்சிட்டான், பட்டிதார் வந்து புடிச்சு கிழிச்சு கொடுத்துட்டான். பட் ஆனா அந்த லாஸ்ட் ஓவர் 10 ரன் போட்டதுக்கு சூப்பர். இதனால என்ன நடந்ததுன்னா, ஆர்சிபி has lost 3 செமையா போலி பண்ணான் லாஸ்ட் ஓவர். I tell you, hats off to திக்வேஷ் ராடி. அவன் ஸ்பீட குறைச்சான் பாத்தியா, மொல்ல போட்டான். அவனுக்கு பால் டைமே பண்ண முடியல, 2 பேராலும் டைம் பண்ண முடியல. அப்படியே ஸ்பீட குறைச்சிட்டான். ரொமாரியோ ஷெப்பர்ட் கொசு தட்டிட்டு இருக்கான், பால் படவே இல்லை அவனுக்கு. அப்புறம் கட்சியில பார்த்து திக்வேஷ் ரிஷப் பார்த்து ஐயோ கவலைப்படாத கண்ணா, இதே மாதிரி நான் நிலைமையில நானும் நிறைய வாட்டி இருக்கேன்ட்டான். ரொமாரியோ ஷெப்பர்ட் போயிட்டு 3 வந்து
நானும் நிறைய இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன், நீ கவலைப்படாத மாதிரியோ, நான் நீ ஒரே மாதிரிதான் இருக்கும், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய வாட்டி, அடிக்கடி என்னடா இல்ல நீ கவலைப்படாத மாதிரியோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். பாவம், உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, எனக்கு தெரியுது, ஏன்னா நான் இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது, உன்னை திட்டுவாங்க, கட்டுக்காத உள்ள போ அப்படின்னு அவனை போட்டு. So in the particular time, like KKR also winning, Chika. So Delhi Capitals, Mumbai Indians, and Lucknow Super Giants, literally, their fate is not in their hands anymore. They're not out of the tournament. Yeah, Lucknow நேத்திக்கு win பண்ணதுனால still they can get to ஒரு 14 points ன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த 14 points might be enough இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா net run rate will definitely come into play. 14 பாயிண்ட் in effect கிடையாது, சான்ஸே கிடையாது. Yeah, I don't think 14 qualifies. திருப்பி ப்ரொடியூசர் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க. ஆர்சிபிக்கு என்ன நடந்ததுன்னா சீக்கா, they are not in the top 2 anymore. They are now in the top 3 தான். என்னன்னா they have a healthy net run rate. They didn't lose by a big margin last game. But we'll come to the points table again little later, Chika. ஏன்னா Kolkata Knight Riders still alive and they still have their fate in their hands. அவங்க 4 out of 4 win பண்ணாங்கன்னா they go to 17 points which will surely qualify. அது நம்மளுக்கு தெரியும். 4 out of 4 win பண்ணாங்கன்னா 17, ஆமா 17 ஷூர் குவாலிஃபிகேஷனா நீ வேற. And they won already 4 in a row. அவங்களோட ஸ்பின் அட்டாக் வந்து சும்மா பயங்கரமா இருக்கு சீக்கா. அவங்க ஸ்பின் அட்டாக் அனுகூல் ராய், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், தேவ் ஹிட் டாப் ஃபார்ம். அண்ட் ஃபின் ஆலன் இன்னைக்கு ஐசிங் அந்த கேக். ஃபைனலா அடிப்பாண்டா 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 அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு 6 ஹிட்டிங் கேல ஒரு காம்சாரியா 50க்கு அப்புறம் சும்மா 10 6 வச்சு விட்டு திருப்பிட்டான். பேட்டிங் பார்த்தா நீ ஃபர்ஸ்ட் டைம் பவர் பிளேக்கு அப்புறம் ஆடுறான் இந்த ஐபிஎல்லே நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நீ 20 பால்ஸ் 18 ரன்ஸ் தான் ஆடுறான். he was taking his own time first. நீ சொன்ன மாதிரி 21 of 18. எவ்வளவு? 21 of 18. 21 of 18. அதுக்கு அப்புறம் அந்த குல்தீப் யாதவ் வந்தான், அந்த அக்ஷர் படேல் வந்தான், அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அந்த லாங் ஆன் மிட் விக்கெட் ஸ்ட்ரெயிட் பாருங்க டிஃபென்ஸ், அந்த லாங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் அந்த மிட் விக்கெட் ரீஜன்ல பாத்தீங்கன்னா 6 போட்டு 10 6 இருக்கு. அந்த குல்தீப் யாதவ் வந்து கையும் வரல காலும் வரல கையும் வரல ஒண்ணுமே புரியல. குல்தீப் யாதவ் எல்லாம் கஷ்டம் போட்டுவேன். மூணு 6 in a row ஒரே ஓவர்ல. ஆமாண்டா, அவன் 3 6, அக்ஷர் மட்டும் 2 6 போட்டவன். நீ அது வர அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சான் போலிங்ல. பட் தி ப்ராப்ளம் இஸ் சடனா நீ பார்த்தனா they வந்து the last 2 quick wickets KKR and ஆலனும் இவன் லோ டோட்டல். என்னடா டெல்லி பேட்டிங் ஆடுறாங்க, நீ இந்த மாதிரி பேட்டிங் ஆடணும் டெல்லி. சி மட்டமான பேட்டிங் ஸ்டார்ட் சீகா. யோசிச்சு பாருங்களேன், பவர் பிளேல அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் கேவிங் இன், திருப்பி அந்த மிடில் ஆர்டர் க்ளூலெஸ், யாருமே. ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டப்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப புவர் சீசன். ஓவர் ரேட்டட் பிளேயரா ஸ்டப்ஸ் எல்லாம் ஓவர் ரேட்டட் சொல்றல. ஸ்டப்ஸ் இந்த இப்ப ரிஸ்வி எல்லாம் போன மேட்ச் அடிச்சான். பட் தென் இன்னைக்கு மேட்ச் அடிக்கணும். நிதிஷ் ராணா crucial மேட்ச் அவங்களுக்கு. See, by any chance they won this match, they just still had a fighting outside chance. And it was a turning and spinning track தெரியுது உனக்கு. டாஸ் வின் பண்ணிட்டு பண்றேன் என் பேட்டிங் போல நீ ஒரு 180 அடி. இட் இஸ் நாட் 180 ஈஸி அடிச்சுக்கலாம் அவங்க. இந்த ஸ்டார்ட் அவங்க and பத்தும் நிசங்கா சூப்பரா ஆடினான் in all fairness. But Ani, the truth of the matter is, their middle order is gone. KL Rahul very surprisingly got out to a ball that stopped that game, and for a very very poor shot I thought from KL Rahul. Nissanka played brilliantly. Rizvi to contribution கிடையாது. நிதிஷ் ராணா as well. Cameron Green bouncer அவுட் ஆயிட்டு இருக்காங்க நீ வேற. And ஸ்டப்ஸ் வந்து அந்த அனுகூல் ராய் போட பாலுக்கு அவனுக்கு என்ன hidden haven't answered to that ball at all. And அக்ஷர் பட்டேல் total failure with the bat. Total. அது அசுதோஷ் சர்மா தான் மேக்ஸிமம் ஏதோ 20 30 40 அடிச்சிட்டு இருக்கான். அந்த பையன் பாவம், அவன் நல்லா ஆடிட்டு இருக்கான். அதனாலதான் 140 வந்தது. இல்ல 120 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. 110 115 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. But coming back to KKR bowling, man, that boy youngster Anukul Roy, outstanding. தைரியமா போடுறான் bowling. 5-6 மேட்சா கன்சிஸ்டன்டா ஓபனிங் bowling பண்றான் Anukul Roy. சூப்பரா போடுறான். Dear viewers, பாருங்க 2 for 7 economy rate பாருங்க dear viewers, and his fielding has been brilliant. Number 1, Varun Chakravarti is back to form, which is a very good news. Any wicket எடுக்கலனா கூட economy rate பாருங்க dear viewers. 7-4 overs. Actually, it was 3 overs 13. Last over அடி வாங்கிட்டான். And usual magic evergreen. Sunil Narayan. Evergreen. அதெல்லாம் evergreen. சுனில் நாராயண் வருவது எங்கப்பா டாட் பால்ஸ் பாத்தீங்கன்னா எங்க லான்ச் பால் போறாங்க. இந்தியா முழுக்க கார்டு மாட்டிட்டான். அவன் எதிர்த்து ஐபிஎல் ஆடி இந்தியா முழுக்க கார்டா ஆக்கிட்டான்.
எங்க பார்த்தாலும் மரமரமா இருக்கு இப்போ அந்த மாதிரி போலிங் போட்டிருக்காங்க. இந்த டாட் பால் கிங் அவன். டாட் பால் கிங்னா சுனில் நாராயண் தான். யோசிச்சு பாருங்களேன் சீக்கா, ஃபைனலா அவங்களோட காம்பினேஷன் செட் ஆயிருக்கு. காம்பினேஷன் செட் ஆகிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ல, ஈவன் வித் தட் ஆல் தோஸ் bowling injuries that they had, they took some time. இப்பதான் கொஞ்சம் ஒரு காம்பினேஷன் செட் ஆயிருக்குமே. மை வைல்ட் ப்ரெடிக்ஷன் ஸ்டில் ஸ்டேஸ் ட்ரூ சீக்கா, சொல்லவே முடியாது. KKR might come. கேகேஆர் யாரா ஆடுறப்ப now let's talk about each by team. இப்ப கேகேஆர் யாரா ஆடுறப்ப வியூவர்ஸ் பாருங்க. ஏன்னா இப்போல இருந்து every match RCB GT MIDC சீக்கா, that RCB game is going to be a huge game for both teams. ஏன்னா KKR they'll want to be alive in the tournament, but RCB க்கு 3 in a row ல இருந்து வராங்க சீக்கா. And this KKR team எங்க ஆடுறாங்க, எங்க ஆடுறாங்க RCB அது மேல எம்ஐ ஆடிடுறாங்க. இல்ல பட் நான் கேகேஆருக்கு சொல்றேன். கேகேஆருக்கு அந்த கேம் வந்து ஒரு பெரிய கேமா இருக்கலாம். எம்ஐ இப்போ வந்து ஆர்சிபி சொல்லட்டுமா? ஆர்சிபி எங்க போடுவா, ப்ரொடியூசர் போடுவா. ஆர்சிபியோட ஃபிக்சர்ஸ் போடுங்க ப்ரொடியூசர். ஆர்சிபியோட ஃபிக்சர்ஸ் நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஆர்சிபிக்கு சடனா இட் லுக்ஸ் லைக் a tough run in Chika in the next 4 games. ராய்ப்பூர்ல ஆடுறாங்க. ராய்ப்பூர்ல 13th. ஓகே, ஆனா ரன்னின பாருங்க. எம்ஐ nothing to lose, everything to gain. சும்மா திலுக்கு துட்டுன்னு போறாங்க. ஓகே, even assuming RCB are favorites coming into that match ன்னு வெச்சுக்கோங்க. But the next 3 games, KKR team in hot form, Punjab Kings versus RCB, 2 teams which are searching for form. That could be a potential knockout between one of them in the top 4 Chika. அதுவும் ஒரு possibility இருக்கு. Last game against Sunrisers, that could also be a potential knockout. Actually பாத்தீங்கன்னா RCB க்கு தான் toughest run in Chika coming into the business end of the tournament. 100% இப்ப ப்ரொடியூஸ் அப்படியே கொஞ்சம் வெயிட் வா. மறக்காத 10th day after tomorrow ஆடுறாங்க அவங்க. அது ஹியூஜ் டே 10th. ஏன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச் வந்து CSK versus இது இவங்க அவங்க LSG. ஈவினிங் கேம் வந்து MI versus RCB. 2 கேம் குரூஷியல் கேம்ஸ் ஃபார் தி டேபிள் பாயிண்ட் ஆஃப் வியூ. யாரா குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு. அது பஞ்சாப் நீ பார்த்தா 17th ஆடுறாங்க. அது வந்து டே கேம் இன் பஞ்சாப்ல ஆடுறாங்க அவங்க. சோ அது பஞ்சாப்ல ஆடுறாங்க. அது எங்க ஆடுறாங்கன்னு சொல்ல ஐ திங்க் தர்மசாலான்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க இனிமே ஷிஃப்டட் டு தர்மசாலா. பஞ்சாப் ஷிஃப்டட் தர்மசாலா. சோ தர்மசாலா ஆடுறாங்க. அது எப்படி இருக்கும் போது பார்க்கணும். கடைசி கேம் பார்த்தா சன்ரைஸ் ஹைதராபாத் அகைன் அட் ஹைதராபாத். சோ ஐ டெல் யூ வெரி ஆனஸ்ட்லி அனி, அவங்க 2 ஹோம் கேம் இருக்குடா. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்க ராய்ப்பூர் தான் நெக்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட் ஆக்கிட்டாங்க அவங்க. இப்போ அது ஹோம்லாம் கிடையாது, அது சின்னசுவாமி கிடையாது. அவங்க எப்போ சின்னசுவாமி விட்டு வெளில வந்தாங்களோ அப்பல இருந்து கொஞ்சம் தோத்துன்னு இருக்காங்க சீக்கா. அது மட்டும் சொல்றேன். சடனா அவங்களோட ஃபோர்ட்ரஸ் இல்லாத அவங்களோட மேபி அவங்களோட ஃபேன்ஸ் நாட் பிஹைண்ட் தெம் என்னன்னு தெரியல. எனர்ஜி RCB ஈசாலே கப் நமதே, ஈசாலே கப் நமதே. அது அங்க சத்தம் வராது அங்க. ஆமா ராய்ப்பூர்ல போனா ஹிந்தி தான் பேசுவான் அவன். ESC நான் சொல்லுவான். அபி கப் கப் RCB கி ஹே அப்படின்னு அங்க போனா. RCB ராய்ப்பூர்ல போனா ஈசாலே கப் நமதே வருமான தெரியலையே, வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ அது RCBயோட ஃபிக்சர் லிஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் அடுத்த மேட்ச் என்ன ஜோக்னா, என்ன ப்ரிவியூ வச்சு சொன்னா சூரியகுமார் யாதவ் கிடையாது, ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது. ஏன்? சூரியகுமார் யாதவ் வந்து birth of a new child. ஹர்திக் பாண்டியா is not yet fit. அப்படின்னு நான் நியூஸ் பேப்பர் படிச்சேன். இன்னைக்கு ஏதோ நியூஸ் பேப்பர்ல எங்கேயோ படிச்சேன். ஏதோ ஒரு டிஜிட்டல் மீடியால பார்த்தா ட்ரூவா ஃபால்ஸான்னு தெரியாது எனக்கு. அது சூரியகுமார் யாதவ் புது பொண்ணு பிறந்திருக்கு, அது தெரியாது. நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சூர்யா. கிரேட் டைம். கங்க்ராட்ஸ் சூர்யா. டேய் ஃபேண்டாஸ்டிக், கங்க்ராட்ஸ் சூர்யா. ஆல் தி பெஸ்ட். I mean nothing like being a father. அதோ குழந்தை பொண்ணுனா, hey girls are very lucky for you சூர்யா. லக்கு கொண்டு போற பொண்ணு. சரி, அந்த பக்கம் RCB பார்த்தோம்னா இந்த பக்கம் of course KKR ஓட ரன் சொல்லவே வேணாம். they just have to win all their games. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். பட் சீக்கா, let's look at the points table one last time. இல்ல நாளைக்கு மேட்ச் அதுல ஜோக் இருக்கு. ஆமா, நாளைக்கு DC versus RR, அதுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் வரலாம். நாளைக்கு GT versus RR. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி எங்க இருக்காங்க GT RR ன்னு. GT is in 5th, RR 4th. The winner of this game, RR has actually a chance to go to the top. அவங்க நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணாங்கன்னா they can overtake Sunrisers Hyderabad. GT win பண்ணாலும் their net run rate is too far ahead. So but definitely a chance to go into the top 2 to Chika. RR versus GT நாளைக்கு. நாளைக்கு நைட் நேரத்துக்கு ஒரு டீம் டாப் 2ல இருக்கும். சரி, அதான் இதான் ஒரு என்ன அவங்களுக்குள்ள அடிக்கிறதுனால one team has to win tomorrow.
that team will go to straight away 14 points. They'll be on par with Sunrise Hyderabad. Now let's first net run rate பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் 8 வின் பத்தி பேசிக்கலாம். அப்புறமா நெட் ரன் ரேட்லாம் பேசணும். சோ 4 மேட்ச் இருக்கு ரெண்டு பேருமே. ஆர்ஆர் vs ஜிடி நாளைக்கு. அங்க என்னன்னா ஒரே இஷ்யூனா ஆர்ஆர் வந்து ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. RR in Jaipur has not been that great, whereas RR outside Jaipur has been very great. We notice it. I don't start this year. No. Jaipur is a home ground, ra. RR நாளைக்கு ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. போன மேட்ச் ஜெய்ப்பூர்ல ஆடி இவங்களோட உதவாங்கினாங்க. டெல்லியோட உத டிசியோட உத போன மேட்ச். Delhi in their home ground are not done well this year. Delhi in the home ground என்னமா lot of teams at their home have struggled. MI வந்து அவங்களோட ஹோம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. But GT has been these two teams da in the two teams win பண்ணிருக்காங்கன்ற. Did see outside Delhi they won more matches. சரி பின்ன நாளைக்கு என்ன நடக்க போகுது அதெல்லாம் ஓகே. இது RR has not been good here. RR who is going to win tomorrow? நாளைக்கு RR அடிச்சிடுவோம். சாரி நாளைக்கு GT அடிச்சிடுவோம். ஐயோ நீங்களும் ஜிடி போயிருக்கீங்க நானும் ஜிடிக்கு போயிருக்கேன். பார்க்கலாம் என்ன நாளைக்கு போன மேட்ச் ஆர்ஆர் வின் பண்ணா க்ளோஸா ஜிடி மேட்ச் ஞாபகம் இருக்கா? இந்த பையன் லவ்லியா போலிங் போட்டான். அவன் பேரு இது நாளைக்கு என்னோட ஒப்பீனியன் ஜிடி வின் பண்ணுவான் பாரு. ஜிடி ஏதோ தட்டு மாதிரி வின் பண்ணுவான் நாளைக்கு. ஏன்னா ஆர்ஆர் இந்த ஹோம் கிரவுண்ட் they been struggling. I don't know why. Surprisingly they are struggling in the home ground. Very surprisingly. But I am more keen on seeing that boy சூரியவன்ஷி அடிக்கணும். அவ்வளவுதான் நாளைக்கு மேட்ச். சூரியவன்ஷி ஏதாவது பண்ணுமாச்சா நாங்கெல்லாம் பாத்துருவோம். நாளைக்கு காத்தாலும் சாயங்காலம் 7:15 டிவி ஆஃப் பண்ணு 7 மணிக்கெல்லாம் உனக்கு என்ன பாப்போம் உட்காந்து மேட்ச் சூரியவன்ஷி பேட்டிங். RR, frankly speaking, RR as a team has got a better team than GT, but GT's bowling is brilliant. You'll have to give it to GT's bowling. You really think RR has a better team than GT? On a papers, team-wise, yes, I agree with you. RR has a better team after this Donovan Ferreira started scoring. RR seems to be having a better team. Chika, the better team or more explosive team? RR. See, they are more explosive. You know, Jaiswal, Suryavanshi, when you compare them with the Gill and Sai Sudarshan, I think Butler is a standout in this side. அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வித் டோனவன் ஃபெரேரா அந்த மிடில் ஆர்டர்ல ஜிடியோட மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணச்சு தட் இஸ் ஸ்டாண்ட் அவுட் ஆன் தட் சைட். ரவீந்திர ஜடேஜா இஸ் a big plus. இந்த பக்கம் ராஷித் கான் ஒழுங்கா யூஸ் பண்ணலனா கூட இஸ் a big plus. ஜேசன் ஹோல்டர் சோ மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி மேட்ச்ட் தான சிக்கா எக்ஸெப்ட் ஃபார் தி மிடில் ஆர்டர் ஆஃப் ஜிடி மேபி. மிடில் ஆர்டர் ஜிடி தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. அண்ட் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஒரு ஸ்பின்னர் ஒரு bowler இந்த 5th bowler கஷ்டப்படுறாங்க. ஆர்ஆர் போன மேட்ச் இவன போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அவன் பேர் என்ன நம்ம அந்த ரவி பிஷ்ணாய் போட்டு அடிச்சிட்டாங்க. அங்கதான் என்ன பண்ண போறாங்க தெரியல. இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. நடுவுல சும்மா ஆனா டிராப் பண்ணது எனக்கு வந்து கொஞ்சம் அஸ்டானிஷிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் நாட் குட் சைன்ஸ் சிக்கா. ஒரு டீம்ல வந்து இப்போ ஒரு ரவி பிஷ்ணாய் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டு சும்மா அவனை டிராப் பண்ணி அந்த யஷ்ராஜ் புஞ்சாவை நடுவுல ஆட வச்சா சடன்லி யூ பில்ட் அன்சர்டனிட்டி இன்டு அ பிளேயர்ஸ் ஹெட் சிக்கா. என்னடா நான் நல்லா தானடா பண்ணேன். இனிஷியல் மேட்ச்ல நல்லா தான் பண்ணான் ரவி பிஷ்ணாய். அவன் எதுவும் தூக்கினாங்கன்னே தெரியல எனக்கு. அங்கதான்டா ப்ராப்ளம். பராக் என்னன்னா என்ன வேணா பண்ணுவான்டா. அவன் தான் ராஜ்யம்டா. அவன் ராஜ்யம் பராக் ராஜ்யம். நான் என்ன வேணா பண்ணுவேன். சந்தீப் சர்மா ஏன் ஜிக்கு ஆட வைக்க மாட்டாங்க? யாரு அந்த சந்தீப் சர்மாவை? சந்தீப் சர்மா நீ போய் உன் ஃப்ரெண்டு கேளு, பராக் கேளு. அவன் இன்ஜர்ட்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு நிஜமாவே தெரியல. பட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கைஸ். இப்போ என்ன ப்ராப்ளம் வந்து அந்த பிரிஜேஷ் சர்மானோட டீசென்ட்டா போலிங் போடணும். இன் ஆல் ஃபேர்னஸ் அண்ட் தி பேலன்ஸ் வைஸ் சடன்லி அந்த சுபம் துபே எண்ட்ல வந்து பயங்கரமா அடிக்கிறான் போட்டு. போன மேட்ச்லாம் ஐ மீன் they have a decent side. In all fairness they have formed a decent side. I think Berger ஆனா கொஞ்சம் அடி வாங்குறான் சீக்கா. They might have to look at changing Berger. I won't change Berger. கொஞ்சம் அடி வாங்குறான் வேற விஷயம். Why should I change Berger? He's a good bowler. அங்க அதான்டா நாளைக்கு என்னன்னா ஜிடி எடுத்து பார்த்தா வச்சுக்காங்க வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி ஜிடி has done well the last few matches consistently well. அவங்க அந்த அர்ஷத் கான்றவன் நல்ல இன்க்ளூஷன். அவன் ஒரு ஆல்ரவுண்டரா நல்லா வந்துடுறான்டா. அவங்க அந்த மானா சுத்தார் வெரி குட். போன மாதிரி அடி வாங்க அது வேற விஷயம். அவங்க வந்து ஷாருக் கான் மாதிரி வேற எவனோ ஒருத்தர் கொண்டுட்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தன எவனோ ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டுட்டாங்க. அகைன் த பேட்டிங் இஸ் டூ டிபெண்டன்ட் ஆன் சுப்மன் கில், too dependent on Sai Sudarshan. And Sai Sudarshan தான் பண்ணு இப்படி இங்க இப்படிதான் பண்ணு. அவரு நடுவில் ஒரு கவர் டிரைவ், நடுவில் ஒரு ஆன் டிரைவ். ஸோ ஒர்க் அவுட் ஆகுது. அவங்களோட பிளான் வெரி சிம்பிள். ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அவன் நீ வேற. ஸோ நம்ம ஊர் பையன் அது. பட் நாளைக்கு ஏதோ தோணுது ஜிடி அடிச்சிடுவாங்க.
நாளைக்கு ஏதோ பார்க்கலாம். even though RR on papers are favorites, RR are a better team. I think overall. GTR favorites I coming still into the believe- game, Chika. Ani, GT is a brilliant bowling side, and that Holder coming in and bowling for them, and all over lock பண்ணிடுறான் amount. So I still believe நாளைக்கு எனக்கு ஏதோ தோணுதுப்பா GT win பண்ணுவாங்க நாளைக்கு தோணுது. Wait பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again.